இந்த முறை 2025ஆம் ஆண்டு ஓலவல் பரீட்சையில எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினாத்தான் வந்துட்டு புரட்சி. உங்களுக்கு தெரியும், புரட்சி என்றால் தெரியும், ஒரு சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல ஒரு துறையில ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு தான் நாங்கள் செல்ற புரட்சி. அப்ப 11ஆம் தரத்துல வந்துட்டு குறிப்பாக 3 புரட்சிகள் வந்துட்டு பார்க்கப்படுது. அதுல முக்கியமாக இந்த முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய பிரதானமான ஒரு புரட்சியாக நாங்க பிரான்சிய புரட்சி எங்களுக்கு இந்த முறை எதிர்பார்க்கலாம். அப்படியாக இருந்தால் ஒரு பிரான்சிய புரட்சியில ஒரு கேள்வி ஒன்று வருமாக இருந்தால் மேற்படி 5 விடயங்களை கொண்ட ஒரு வினாக்கள் கட்டாயமாக வருவது எங்களால எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில பிரான்சிய புரட்சி எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, பிரான்சிய புரட்சியில முக்கியமான எண்ணக்கருக்கள் அதாவது சுலோகங்கள், இந்த பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கான பிரதானமான காரணங்கள், அதுல அரசியல் காரணம், பொருளாதார காரணம், சமூக காரணம் என்று 3 காரணங்களாக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். அதே போல் இந்த பிரான்சிய புரட்சிக்கு பங்காற்றின அறிஞர்கள் வோல்டேர், ரூசோ, மொண்டஸ்கியூ, கடைசியாக இந்த பிரான்சிய புரட்சியில விளைவுகள் என்ற ஒரு தலைப்புல இந்த பிரதானமான 5 தலைப்புகளையும் வைத்துத்தான் ஒரு கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, பிரான்சிய புரட்சி உலகத்துல 1789ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுது. புரட்சி என்று செல்லுகிறது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துல முக்கியமாக பிரான்சிய புரட்சிக்கான என்ன கருக்களாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேலோட்டமாக விளங்கப்படுத்துமாக இருந்தால், இலங்கையிலேயும் அண்மையில ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு புரட்சி, அதாவது இலங்கையில அரசியல் ரீதியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுது. அந்த மாற்றம் மாதிரி உலகத்துல பிரான்சிய புரட்சியில குறிப்பாக இந்த 3 கருத்துக்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ன கருக்களை அடிப்படையாக கொண்டு இந்த பிரான்சிய புரட்சி தோற்றம் பெற்றதுகளை காண்கிறோம். இந்த பிரான்சிய புரட்சிக்கான முக்கியமான அரசியல் காரணங்கள் நாங்க பார்க்கின்ற பொழுது, அந்த பிரான்சிய புரட்சியில இருக்கக்கூடிய முதன்நிலை இருக்கக்கூடிய மன்னன், சுகபோகமான வாழ்க்கை, சர்வதிகார ஆட்சி, ஊழல், லஞ்சம் நிறைந்த போன்ற ஆட்சிகளால மக்களே ஒரு கொடுமைப்படுத்திய ஒரு ஆட்சி ஒன்று அந்த பிரான்ஸ்ல ஏற்படுது. அதுல குறிப்பாக 14ஆம் லூயி மன்னர்கள் அளவு கடந்த சர்வதிகார ஆட்சிகளாக விளங்குகிறார்கள். எனவேதான் இந்த காரணங்கள் அரசியல் காரணிகளாக விளங்குது. பொருளாதார காரணிகளாக ஆடம்பர செலவு, தேவையற்ற யுத்த செலவு, வினைத்திறனற்ற வழிமுறைகளால மக்கள் இந்த ஆட்சியை வந்துட்டு விரும்பல. சமூக ரீதியான காரணம் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, பொதுவாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்களுக்கு சமூகத்துல எல்லா பிரதேசங்கள்லையும் வேட்டையாடலாம். அதே மாதிரி அவர்களுக்கு வரிச்சலுகை கொடுக்கப்படுது. விவசாயிகள் நிலத்திலிருந்து வரி வசூலிக்க அவர்களுக்கு முடியுமா இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களால பிரான்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை மக்கள் விரும்பல. எனவேதான் இந்த 3 காரணங்களின் அடிப்படையில் பிரான்சிய புரட்சிக்கான காரணங்களை எங்களுக்கு உற்று நோக்கலாம். எனவேதான் இந்த சூழ்நிலையில பிரான்சிய புரட்சிக்கு முக்கியமாக பங்காற்றின அறிஞர்களாக வோல்டேர், ரூசோ, மொண்டஸ்கி அவங்களுக்கு குறிப்பிடேன். அப்ப கடைசியாக இந்த பிரான்சிய புரட்சியில விளைவுகள் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, கடைசியாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க சுருக்கமாக, பஸ்தீல் சிறைச்சாலை உடைக்கப்படுது. அப்ப 1789 பிரான்சிய புரட்சி வருவதற்கு முன்னர் இவ்வளோ காலமும் இந்த மூடப்படாத ஒரு மண்டபம் உண்டு 14ஆம் லூயி மன்னனால ஆரம்பிக்கப்படுது. அதுல 3 பிரதானமான தரப்புகள், மன்னன், பிரபு, பொதுமக்கள். எனவேதான் மன்னன் இந்த 2 முறையிலையும் செல்வாக்கு செலுத்தி பொதுமக்களை கண்காணிக்காவிடாத பட்சத்தில் பொதுமக்கள பிரதிநிதிகள் பொதுமக்களோடு சேர்ந்து பஸ்தீல் சிறைச்சாலை உடைத்து கொண்டு அந்த சண்டையில் ஈடுபட்டதன் விளைவாக பிரான்சில வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்குது. அதுல ஒரு முக்கியமான ஒரு விளைவுதான் முடியாட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுது. விவசாயிகள சலுகைகள் கிடைக்கப்படுது. மனித உரிமைகள் என்ற ஒரு அத்தியாயம் உலகத்துல வளர்க்கிறது. இது ஒரு இலகுவான ஒரு மேலோட்டமான சுருக்கமான ஒரு கண்ணோட்டத்துல நான் உங்களுக்கு ஒரு சார்ட் நான் போட்டிக்கிறேன். எனவே இதை வடிவாக நீங்க பார்த்து விலகெடுக்கின்ற பொழுது இந்த சார்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு
கேள்வி ஒன்று அமைச்சவங்களுக்கே ஒரு விடை ஒன்று எழுதக்கூடிய ஒரு மாற்றம் ஒன்று இன்ஷா அல்லாஹ் ஏற்படும். எனவே இந்த அமைப்பில் நீங்கள் படிப்போமையானால் என்றால் பிரான்சிய புரட்சி என்ற பாடத்தை மிகவும் தெளிவாக உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும்.